ஓணம் சத்யாவில் ஸ்டார் டிஷ்ஷஸ்ன்னு சொல்லணும்னா பிரதமன், இஞ்சி புளி, அவியல், அப்புறம் இந்த ஓலன். இந்த டிஷ் செம்ம ஃப்ளேவர்ஃபுல் அண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. 4 hours போல் காராமணியை சோக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரில் 3 to 4 விசில்ஸ் விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கனமான பாத்திரத்தில் 2 கப் அளவு வெள்ளை பூசணிக்காவை நறுக்கி அதை போட்டுட்டு இது கூட கருவேப்பிலை, 4லேருந்து 5 பச்சை மிளகாவை கீரி போடலாம். இதுக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறம் 2 கப் அளவு டைல்யூட்டடாக கோகோனட் மில்க் விட்டு நல்லா வேக வைக்கலாம். இந்த மாதிரி தனியாக வேக வைக்காம காராமணியோட சேர்த்து குக்கரில் கூட வேக வைக்கலாம். இப்போ இந்த காராமணி ரொம்ப குழச்சலாக வேகாமல் மீடியம் பதத்துக்கு வெந்திருக்கணும். காராமணி வெந்த தண்ணி குக்கரில் இருந்ததுன்னா அதை ட்ரெயின் பண்ணிவிடுங்க. ஓலனோட மிக்ஸ் பண்ணும்போது அந்த கலர் மாறிடும். இப்போ இந்த பூசணிக்காய் ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. கோகோனட் மில்க்லேயே வேக விடுறதுனால கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த டிஷ்ஷுக்கு பச்சை மிளகா கீரி போட்டதை ஒண்டி தான் ஸ்பைஸ். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்பைஸ் லெவல் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாவை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பூசணிக்காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் வேக வச்சிருக்கிற காராமணியை போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். இப்போ ஃபைனலாக திக்கான கோகோனட் மில்க் ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவு விட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை லோலியே வச்சுக்கோங்க. கோகோனட் மில்க் திக்காக இருக்கிறதுனால இது கேர்டில் ஆகிடும் ரொம்ப பெருசாக வச்சா. இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பண்ணிவிட்டு சால்ட் வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஓலன் ரெசிபி ரொம்ப திக்காக ஆகாது, கொஞ்சம் வாட்டரியாக ஸ்டியூ கன்சிஸ்டன்சிக்கு தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு கொதி இந்த மாதிரி பபிள்ஸ் வந்த உடனே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக சீசன் இட் வித் கோகோனட் ஆயில் அண்ட் ஃப்ரெஷ் கரி லீவ்ஸ். செம்ம டேஸ்டி அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லான ஓலன் ரெசிபி இஸ் ரெடி. Please try this for Onam Sadhya and do follow me for more recipes.